எல்லா பெண்களையும் தலைவர்மார்களுடைய, அமைச்சர்மார்களுடைய, பொறுப்புதாரிகளுடைய, மன்னர்மார்களுடைய, மந்திரிமார்களுடைய மனைவிமார்களை அழைத்து வீட்டில் ஒரு விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண்கள் விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற போது, ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அவர்களை யுஹ்ருஜ் அலைஹின்ன, அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வரச் சொன்ன நேரத்திலே அந்த பெண்கள் எல்லோரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அழகை கண்டு மெய் மறந்து போனார்கள். தங்களை தாம் யார் என்பதை மறந்து உணர்வற்றவர்களாக மாறி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகில் மயங்கி மாமிசங்களை வெட்டி சாப்பிட வேண்டிய, பழங்களை வெட்டி சாப்பிட வேண்டிய, உணவுகளை வெட்டி உண்ண வேண்டிய அந்த பெண்கள் தங்களுடைய கத்தான ஐதியகுன்ன, தங்களுடைய கரங்களை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டினார்கள் என்பதை குர்ஆன் பேசுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே கால ஃபதாலிகுன்னல் லதீ லுப்துன்னனி ஃபீ, ஏ பெண்களே, என்னை நீங்கள் பழிப்பதற்கான காரணம் என்ன? இந்த யூசுஃபை நான் அடைய வேண்டும் என்ற ஆசைதானே. நீங்களும் அதுபோன்று யூசுஃபுடைய அழகை கண்டு மயங்கி விட்டீர்களே, நீங்கள் யார் என்பதை மறந்து விட்டீர்களே, யூசுஃபின் மீது காதலும் அன்பும் நீங்கள் கொண்டு என்னை போன்று நீங்களும் கொள்கிறீர்களே, அன்பு வைக்கிறீர்களே, காதல் கொள்கிறீர்களே என்பதை அந்த பெண் நிரூபித்தாள். உங்களுக்கு ஏற்பட்ட அதே உணர்வு, அதே ஆசை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தன்னை நியாயப்படுத்தினாள்.